வணக்கம் மக்களே, இன்றைக்கி மசால் தோசைக்காக 3 பெரிய உருளைக்கிழங்கு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். கார சட்னிக்கு மிளகாவும் பூண்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி அதில் உப்பு போட்டு அந்த தண்ணியோடையே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததும் அதையும் தனியாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சீரகம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம மல்லித்தலை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா மசால் ரெடி ஆயிடும். அதை தனியாக வச்சுக்கலாம். தேங்காய் சட்னிக்காக தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை, உப்பு, பச்சை மிளகாய் போட்டு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணி தாளித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல்லை வச்சு நம்ம தோசை வார்த்துக்கலாம். எப்பயும் போல் தோசை வார்த்துட்டு அது நல்லா வேந்ததுக்கப்புறமா அந்த கார சட்னி எடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைகளுக்காக கொடுக்குறனால கொஞ்சமாக கார சட்னி போட்டிருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசால் போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்முடைய மசால் தோசை தயாராகிடுச்சு. இதை நம்ம தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கார சட்னி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தனியாகவும் இந்த கார சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நமக்கு ஈஸியான மசால் தோசை தேங்காய் சட்னியோட சுவையாக சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு.